நான் எப்போதும் ஆன் டியூட்டியில் தான்டா இருப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாரும் அடிச்சு தும்சம் பண்ணி அங்கே ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாரு. அப்புறம் தான் தெரியுது அந்த கஞ்சா கடத்தின ஓனர் வந்து ரொம்ப பெரிய ஆள். அவனோட தொடர்பு வச்சிருக்கவர் முதலமைச்சரோட பையன். அந்த முதலமைச்சரோட பையன் முதலமைச்சரே கொண்டுடுறாரு. அது ஒரு வீடியோவாக இருக்குது. அதுக்கு இச்சா சுதிப்பிட்ட வந்துடுது. இது ஒரு பக்கம். ஒரு 19 குழந்தைகளை ஒரு டீம் வந்து கடத்துறாங்க. அதுக்கும் அந்த மெயின் கதைக்கு ஒரு சின்ன லிங்க் இருக்குது. ஸோ அந்த 19 குழந்தைகளை காப்பாற்றணும், அந்த தப்பான முதல்வரோட பையனை இவர் அடையாளப்படுத்தணும், இப்படிங்கிற ஒரு அஜெண்டா வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்துடுது. இதுக்கு இடையில சின்ன சின்ன எமோஷனல் காட்சிகள்லாம் இருக்குது. இப்படி தான் கதை ட்ராவல் ஆகுது. இதுக்கு இடையில சுரேஷ் நம்ம நவீன் சந்திராவுக்கு ஒரு கதையும் விக்ராந்துக்கு ஒரு கதையும் இருக்குது. இதுக்குள்ளேயும் ஹீரோ ட்ராவல் ஆகிறது. இப்படி மொத்தமாக ஹீரோ ட்ராவல் ஆகி அந்த 19 குழந்தைகள் எப்படி காப்பாற்றுனர் அப்படின்னு தான் நம்மளுடைய மெயின் கதையை நம்ம வந்து இதில் பார்க்க வேண்டியிருக்கு. ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கிளியரான ரைட்டிங் இருக்குது. ஆக்டிங் நம்ம வரலாம். எனக்கு வந்து படம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்படுத்தினது என்னென்னா, நம்ம 80களில் ரஜினி திரையில் வந்து ஒரு தீ எரியும்ல, நெருப்பு பறக்கும்ல, அந்த மாதிரி கிச்சா சுதிப்பு, அவருடைய ஆளுமை, அவருடைய ஆஜானுபாகுவான அந்த நடிப்பு, ஸ்டைலு